இன்றைக்கி நம்ம மாங்காய் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு சப்பாத்தி. இது எந்த கிரேவியோட எந்த குழம்போடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப் துருவன மாங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை எடுத்து அதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரியே தான் இது மாவு பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாங்காய் நம்ம துருவி சேர்க்கறதுனால நம்ம இடையில சாப்பிட்றப்போ அந்த குட்டி குட்டியாக அந்த மாங்காய் பிட்ஸ் வரப்போ அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மாங்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் மாங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை பிசைஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம மாவை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சிடலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்போவுமே 1/2 அன் ஹவர் கழித்து மாவு பிணைஞ்சு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தோன்னா நல்லா சாஃப்டாக அந்த மாவு நல்லா ஊறி நல்லாயிருக்கும். குறைஞ்சது 1/2 மணி நேரம் கழித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் பிணைஞ்சு வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து செஞ்சிங்கன்னா அது நல்லா ஊறி போய் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட் வச்சோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சோ கவர் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸ் கழித்து இந்த நம்ம மாவை திறந்து இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாதிரி நம்ம அதை நல்லா ரோல் பண்ணி நம்ம தேவைக்கு மாவு யூஸ் பண்ணி நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்பவும் போல் உருட்டி ஒரு தவால போட்டு 2 சைடும் குக்கார வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் சேர்த்து நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரெடி ஆயிடும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எந்த குழம்பு கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.